ஐ, இட்லிண்ட மகத்துவம் தோசையில் தெரியும். என்ன கோபாலா, சாப்பிடுறியா? என்ன விளையாடுறீங்களா? பார்த்தா தெரியல. சாப்பிட போறேன். மணி என்ன இருக்கும்? 7:50. 7:50ன்னா 8 அடிக்க 10 நிமிஷம் இருக்கு, அப்படித்தானே? ஆமா. வாட்சி நல்லா ஓடுதா? நல்லா ஓடுது சார். இப்போ 7:50ன்னா சின்ன முள்ளு எங்க இருக்கும், பெரிய முள்ளு எங்க இருக்கும்? ரெண்டுமே கடிகாரத்துல தான் இருக்கும். இத புடி. இத கழுத்துல மாட்டிக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கோ. மணி 8 ஆச்சு. ஆபீஸுக்கு போன எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கயா உன் தங்கச்சி லலிதாவை காணோம்? எனக்கு தங்கச்சி கிடையாது. தங்கச்சி கிடையாதா? என்னடா அது அநியாயமா இருக்குது. கூட பிறந்தவள தங்கச்சியாவே நினைக்க மாட்டீங்களா? ஓ, தங்கச்சி உண்டு, லலிதா இல்ல. இப்ப வரும். என்னது இப்ப வருமா? ஏன் வரல? இதுக்கு பதில சொல்லிட்டு அப்புறமா இட்லியை தின்னு. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കൈക്ക് കിട്ടിയത് വായിക്ക് കിട്ടില്ലല്ലോ ചേട്ടാ. ഏണ എന്ത് കഥ വരതാ ഈ കടുക്കൻ പോട്ട ആള് എന്നെ ഇഡ്ലി തിന്നാൻ വേണ്ടി വളരെ പ്രോബ്ലം ആക്കുന്നു മോനെ. ഇങ്ങനത്തെ സംഭവത്തിലെ ഞാൻ എന്ത് ഡയലോഗ് പറയണമെന്ന് നീ சொல்லல. அது நீயே சமாளிச்சுக்கோ. மாமா, நீங்க கிராமத்துல இருந்து வந்தவரு, இது மட்ராஸ். திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கானே. இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஆபீஸுக்கு போன உன் தங்கச்சி லலிதா மணி 8 ஆச்சு, இன்னும் வரலையே, என்ன காரணம்? இதெல்லாம் ஒரு சந்தேகமா? ஓட்டி மெட்ராஸ விட்டுட்டு ஊட்டிக்கு எதுக்கியா போனா? அதான் நீங்க கிராமத்துல இருந்து வந்தவருன்னு சொல்றது. ஓட்டி என்ன? ஓவர் டைம். கொஞ்சம் கூடுதலா வேலை செஞ்சா கூடுதலா சம்பளம் கிடைக்கும். என்ன இருந்தாலும் மணி 8 ஆயிடுச்சே. 10 மணி ஆகட்டுமே. 200 ரூபாய் அதிகமா சம்பாதிப்பா. மாமா, இதுக்கெல்லாம் மனசை போட்டு அழட்டிக்காம நிம்மதியா போய் தூங்குங்க. பால் சாப்பிட்டீங்களா? இல்ல. போய் சாப்பிட்டு தூங்குங்க. போங்க. லலிதா எங்கே போயிருப்பா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இங்கே எங்கேயாவது தங்கிட்டு காலைல பஞ்சர் ஓட்டிட்டு போக வேண்டியதான். என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல என்ன தேடுவாங்க. வீடா? அது என்ன உன் சொந்த வீடா? வரதராஜனுக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அங்க இருக்க. தெரியாம தான் கேக்குற. சக்கரவர்த்தியும் பேபி அம்மாவும் உன் சொந்த அப்பா அம்மாவா? இல்ல அந்த வரதராஜன் தான் உன் சொந்த அண்ணனா? என்ன இருந்தாலும் வீட்டுல என்ன தேடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ரமேஷ். கல்யாணம் பண்ணிக்க போறவா நான் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? கமான் டார்லிங். இந்தாங்கப்பா, பால் சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, இந்த வீட்டு பொண்ணு லலிதா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலம்மா. அத பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அப்பா, அது அவங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்தி அவங்க கவலைப்பட்டா படுறாங்க, படாட்டி போறாங்க. அத பத்தி நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? அதுக்கு இல்லம்மா, அவங்க வீட்டு பொண்ணை பத்தியே கவலைப்படாதவங்க நாளைக்கு எம் வீட்டு பொண்ணான உன்னை பத்தி கவலைப்படாம விட்டுட்டாங்கன்னா என்னமா பண்றது? அதான் எனக்கு கவலையா இருக்கு. குட் மார்னிங் எவரிபடி. லில்லி ஆண்டி. சக்கரவர்த்தி, ராத்திரி பூரா உங்க பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்ல, ஏன்னு கேட்கவே மாட்டீங்களா? கேடு கேட்டா எனக்கு என்ன அப்பா? அப்படின்னு நான் விட்டுருவேனா? இப்ப பாருங்க என்ன கேள்வி கேட்கிறேன்னு. லலிதா வாங்க. லலிதா, ராத்திரி பூரா எங்க போயிருந்த? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? என்ன பேச்சு பேசிட்டு போறா? இன்னும் நீ அப்பாவே எடுத்து பேசுற வருது. இன்னும் கம்முனுக்குற, இன்னும் கேளவள. லலிதா, ராத்திரி முழுக்க எங்க காணோம்? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற? சார், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம். ஐயோ, கல்யாணமாகாத பொண்ணு வாந்தி எடுக்கிறாளே. லலிதா, என்னாச்சு? என்ன வருது, என்ன வாந்தி எடுக்கிறா? அதே அது சும்மா பித்த வாந்தியா இருக்கும். பார்த்தா பித்த வாந்தி மாதிரி தெரியலையே. என்னப்பா அது, எல்லாரும் வாந்தி எடுக்கிறீங்க? நேத்து சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அத தெரியாம சாப்பிட்டோம். அதான் நாங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறோம். நல்ல வேலை, வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நானும் என் பொண்ணும் கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். லலிதா, வாந்தி எடுக்காத, உடம்ப பாத்து வாங்க. ஏன் வாந்தி? அதான் சொன்னீங்களே,
சாம்பார்ல பள்ளி வந்துருக்கு. நீ பண்ண தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சோம். உண்மையே சொல்லு, ஏன் வாந்தி எடுத்த? வரதண்ணா, நான் ரமேஷ் கூட பழகுறது உங்களுக்கே தெரியுமே. நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன். முழுகாம? அம்மா தாய், என்னம்மா இது? நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னை என் தங்கச்சியை நடிக்க சொல்லி இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப நீ வயித்துல வாங்கிட்டு வந்திருக்கிற விஷயம் பரமசிவன் பிள்ளைக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாமே போயிடுமா? இப்ப உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுறேன். வரதண்ணா, நீங்க ஒரு சுயநலவாதி. நீங்க ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது? இப்ப நான் மோசம் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன்னு சொல்றீங்களே. நான் தப்புதான் பண்ணிட்டேன். அந்த ரமேஷை நம்பி ஏமாந்துட்டேன். இந்த நிலைமையில என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல தனியா விட்டுறேங்கிறீங்களே, இது நியாயமா? நீங்க ஒரு அனாதை. உங்களுக்கு சொந்த பந்தங்களோட அருமை தெரியல. இதே நான் உங்களோட உண்மையான தங்கச்சா இருந்தா என்ன கொண்டு போய் தனியா விட்டுறேன்னு சொல்லுவீங்களா? வரதண்ணா, எனக்கு நீ யாரு இருக்காங்க? நான் ரமேஷ விரும்புறேன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனம்மா. இப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீ. சரி, நான் ரமேஷை சந்திச்சு பேசுற வரைக்கும் நீ அவனோட எந்த தொடர்பு வச்சுக்க கூடாது. அழாதேம்மா. ஹலோ, குட் மார்னிங் ராமு. என்ன பூனா, சௌக்கியமா? ஹாய் கேகோ, என்ன மேன் உடம்பே குறைக்க மாட்டேங்கிற? ஹலோ மூர்த்தி, அம்மா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஹாய் பேபிமா. బాగా ఉంటాను. బాగున్నావా? என்ன நாயர், சுகந்தண்ணே? ஹாய், குட் மார்னிங் வரதா. ஹலோ டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட். கம் ஆன், கெட் அப். டைம் ஆச்சு. கஷ்டப்பட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். படத்துக்கு போறோம். கம் ஆன், கெட் அப். மூவ் மேன். கையறா. ஏய் வரதா, வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? ஏய் வரதா, உனக்கு என்னாச்சு? என்னையே அடிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன நான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன்? ஒரு அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்துட்டு அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டு என்ன தப்பு பண்ணேன்னு என்னையா கேக்குற? வரதா, நான் லலிதாவை காதலிக்கிறேன். என்னடா காதல்? பெரிய காதல். ராமுவா பார், கோவனரை காதலிச்சான், விதவேன் தெரிஞ்சு காதலிச்சான். அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு அவனோட மூச்சு காது அவன் மேல பட்டது கிடையாது. நான் தாண்டா அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். இது காதல். சதைக்கு ஆசைப்பட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற நீ பண்ற வேலைக்கு காதலடா. ஒரு அப்பா பொண்ணு கர்ப்பமாக்கிட்டியடா பாவி. வரதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னா பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உன்கிட்ட என்ன பேச்ச? அப்பா எங்க இருக்க? எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லன்னா அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவும் கிடையாது. சரி, அப்பா அம்மா இல்லன்னா பெரியவங்க சொந்த. ஸ்டாப் இட் வரதா. நான் ஒரு அனாதை. ஐ அம் சாரி ரமேஷ், ஐ அம் சாரி. ஏதாவது அடிபட்டுச்சா? நோ ப்ராப்ளம். நீ ஒரு அனாதைங்கிற, உயிருக்குறா காதலிக்கிறேங்கிற, அப்ப பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? வரதா, நான் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன். அவதான் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. தங்கச்சி, நான் ஒரு அனாதை, உனக்கே நல்லா தெரியும். என்ன மாதிரி இன்னொரு அனாதையை தான் நீ காதலிச்சுட்டு இருக்க. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானே, நீ ஏமா மாட்டேங்கிற? உனக்கு அவனை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வரதண்ணா. நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா என் சித்தியோட சம்மதம் இல்லாம நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி? சித்தியோட சம்மதம் இல்லாம நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ அவனை காதலிச்சியா? சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ கர்ப்பமானியா? இப்போ கல்யாணத்துக்கு மட்டும் சித்தியோட சம்மதம் வேணுங்கிறியே, இது எந்த விதத்திலயும் அநியாயம். அழாத, உன் சித்தி கிட்ட நான் பேசுறேன். ஓகே ரமேஷ், லலிதா சித்தி கிட்ட நான் சம்மதம் வாங்க. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஓகே? தேங்க்ஸ் வரதா. தேங்க்யூ வெரி மச். தம்பி, உன் கூட வேலை பாக்குற லலிதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பொண்ணு மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. என்னால முடிஞ்ச உதவி செய்யலான்னு தான் இந்த கல்யாண விஷயமா பேச வந்தேன். பையன் பேரு ரமேஷ். அவன் வந்து இருப்பா தம்பி, பையன் யாரு, அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, எங்க வேலை செய்யறான், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லப்பா.
ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வை. என்னங்க இது அநியாயமா இருக்க? எதுப்பா அநியாயம்? இவ பிறந்த உடனே இவளை பெத்தவங்க மண்டைய போட்டுட்டாங்க. இவளை இன்னைக்கு இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி உன் கம்பெனில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா? அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் சொல்லு. சும்மா இல்லப்பா, 1,46,840 ரூபாய் 40 பைசா செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு வட்டியும் முதல்ல சேர்த்தா 2 லட்சம் ஆகுது. இப்ப இவளுக்கு வயசு 20 ஆகுது. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட இல்லைன்னா எப்படிப்பா? என்னங்க இது? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்க. எனக்கு வளவளன்னு பேசி பழக்கம் இல்ல. 2 லட்சம் ரூபாய் இங்க வச்சுட்டு நீ சொன்னியே யாரு, ரமேஷோ பூனோ குருடோ நொண்டியோ எவனுக்கு வேணாலும் இவளை கல்யாணம் பண்ணுவே. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இந்த ஊர் பண்ணையா இருக்காரே, அவரோட 2வது சம்சாரம் தீக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு மண்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்க, இவளை 3ஆம் தரமா கட்டி வச்சிருவேன். நான் கேட்டதை விட அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காருப்பா. வா முடிவு என்ன? லலிதா, இந்த மாதிரி ஈவிருக்கம் இல்லாத சித்திக்கிட்ட தான் நீ சம்மதத்தை எதிர்பார்த்தியா? இத பாருங்க, ஏதோ உங்ககிட்ட சம்மதம் வாங்கணும்னு சொன்னாலே நீங்க வந்த. ஆனா நீங்க இப்படிப்பட்ட கிராதிக்கையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவளுக்கு வயசு 18, மேஜர். அவ விரும்பின எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டம் என்னங்க சட்டம், நான் பண்ணி வைப்பேன். லலிதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. போமா போலாம். நில்லடி, எங்கடி அவன் பின்னாடி போற? கற்பையா, லலிதாவை பட்டணத்து பையன் இழுத்துட்டு போறான்னு பண்ணையார்ட்ட போய் சொல்லு. சரிமா. போ.